யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஆதி, யார் இவரு? உங்க ஃபேமிலில இவரை நான் பார்த்ததே இல்ல. பொறுமையா இரு, அத அவரே சொல்லுவாரு. அதித்தி குட்டி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஓய், உங்ககிட்ட நேத்து தானே சொன்னேன், உன் அப்பா நான் இல்ல இவர் தானே. அது மட்டும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதேதான், என் அதித்தி குட்டி கரெக்டா பயணி பிடிச்சிட்டா. ஆதி, அவங்க தான் கேக்குறாங்கல்ல, யார் இது? புதுசா இருக்கு. பொறுமையா இருக்கா, எல்லா கேள்விக்கும் இப்ப விட கிடைச்சிரும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நடந்த குழப்பத்துக்கு நான் தான் காரணம். நீங்க எல்லாருமே ஆதியை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைக்கு காரணம் ஆதி இல்ல, நான் தான். என்னங்க இது புது ட்விஸ்டா இருக்கு? அப்ப ஆதி காரணம் இல்லையா? நான் வேற கண்ணா பின்னான்னு திட்டிட்டேனே. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கேனே, கோபத்தை கொஞ்சமாவது குறைன்னு. சொன்னா கேக்குறியா? இப்போ அவன் பதிலுக்கு அவன் ஏதாவது பேசுவான், கேட்டுட்டு வாய் முடிக்கணும் இல்ல. பாவங்க ஆதி, ரொம்ப திட்டிட்டேன்ல. இப்ப வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல, சுத்த வேஸ்ட். முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். இல்ல இல்ல, இதை நான் நம்பவே மாட்டேன். இதுக்கு ஆதிதான் காரணம், எனக்கு நல்லா தெரியும். ஆதின்னு நினைச்சுதான் நான் அப்படி இருந்திருப்பேன். இதுக்கு ஆதி மட்டும் தான் காரணமா இருக்க முடியும். ஆதி, நேத்து கூட நீ சொன்னல டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகிருக்குன்னு. அப்ப நீ தானே காரணம். திடீர்னு இவரை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு இவர் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆதி, உண்மையை சொல்ல ஆதி. ஏங்க, உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரு இப்படி ஒரு பொய்ய சொன்னாரு. அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்தது என்னன்னா, நான் ஆதியை தேடி ரூமுக்கு வந்திருந்தேன். நீங்க அங்க இருந்தீங்க. ரூம் மாறி வந்துட்டேன் அப்படின்னு நான் வெளியே கிளம்பலாம்னு நினைக்கும் போது நீங்க ஆதியை நினைச்சு என்கிட்ட நெருங்கிட்டீங்க. நானும் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணியிருந்தனால என்னால அதை தவிர்க்க முடியல. அதுக்காக நான் செஞ்சதை நியாயப்படுத்த வரல. நான் செஞ்சது தப்பு தான், அயோக்கியத்தனம் தான். நான் குடிச்சிருந்தா கூட நிதானமா இருந்திருக்கணும். பொண்ணு ஒரு ரூம்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நான் அங்கிருந்து கிளம்பி இருக்கணும். ஆனா நானும் தடுமாறிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க நித்யா. ஆதி நேற்று இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது எனக்கு என்ன நினைச்ச அருவருப்பா இருந்துச்சு. நான் சுயநினைவுக்கு வந்ததுமே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு பதட்டத்துல அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஆனா கொஞ்ச நாள்லயே என் மனசாட்சி எனக்கு கேள்வி கேட்டுட்டே இருந்துச்சு. அதனாலதான் இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் வந்து நிக்கிறேன். நான் செஞ்சது தப்புன்னு நான் உணரும் போது உங்களை நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், நீங்க கிடைக்கல. ஃபைனலி ரெஜிஸ்டர்ல இந்த ஊரோட பேர் மட்டும் இருந்துச்சு. நீங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பீங்கன்னு நினைச்சு தேடி வந்தேன். ஆனா அந்த ஆண்டவனை பார்த்து என் கண்ணு முன்னாடி உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். இந்த குழந்தை கூட என்னோடதுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகுது. ஆதி சொல்லும் போது நான் எடுக்க வேணாம் தான் நினைச்சேன். ஆனா எடுத்து பார்க்கும்போது அதுவும் மேட்ச் ஆகுது. இதுக்காக நீங்க என்னை ஏத்துக்கிட்டே ஆகணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. நான் ஜெயிலுக்கு போக கூட தயாரா தான் இருக்கேன். ஆதி, இதெல்லாம் போய் தானே? நீ தானே இப்படி கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்கிற. சொல்ல ஆதி, அன்னைக்கு நீ நினைச்சுதான் நான். நித்யா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. முழுக்க முழுக்க இது என்னோட தப்பு தான். ட்ரிங்க்ஸ்ல நான் அடிக்ட் ஆனனால என்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் நிறைய காயப்படுத்தியிருக்கேன். அதுல இதுவும் ஒண்ணா நிக்குது. இங்க பாரு நித்யா, இவருக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சினா தாராளமா வாங்கி கொடு. உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் நான் தான். ஒருவேளை இவர் உன்னால ஏத்துக்க முடியல, இவருக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்கறதா சரின்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா நீ தாராளமா இவருக்கு தண்டனை வாங்கி கொடு. என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை. கடைசி வரைக்கும் உனக்கு துணையா நான் இருப்பேன். ஆனா இந்த குழந்தைக்கு நான் காரணம் இல்லை நித்யா, அது மட்டும் உண்மை. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா வேணா உங்க 2 பேரையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இவர் செஞ்ச தப்புக்கு ஆதி எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? கடைசி வரைக்கும் நம்மளை சமக்கணும்னு அவனுக்கு என்ன தலை விதியா? ட்ரிங்க்ஸ் பண்றது தப்புன்னா அன்னைக்கு நானும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். இதுல என்னோட தப்பும் இருக்கு. அவங்கள தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதிரில் நிற்கிறது யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு குடிச்சது என்னோட தப்பு தான். இதுக்காக ஆதியை எந்த விதத்திலையும் தண்டிக்க கூடாது. சொல்லு நித்யா, நீ இப்பவே முடிவெடுக்கணும் கூட அவசியம் இல்ல. நீ பொறுமையா எடுத்தாலும் போதும். ஆனா எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு.
ஏன்னா இந்த குழந்தைக்கு அப்பா இவரு. ஆதி, இவர் பண்ண தப்புக்காக நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம். இதுக்கு நீ காரணம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் வாழ்க்கையில உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்கார இல்ல. என்ன மன்னிச்சிரு ஆதி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஏய், யாரடி உன் அப்பா? இந்த ஆளா? அயோக்கியன், என் வாழ்க்கையவே அழிச்சவன். வாயை மூடிட்டு இங்க இருந்து கிளம்பு அதித்தி, நம்ம இங்க இருந்து போகலாம். நீங்க பண்ண தப்புக்கு நான் எந்த தண்டனையும் கொடுக்க போறதில்ல. ஏன்னா நானும் குடிச்சிட்டு யாருன்னு கூட தெரியாம அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். இதுல முழுக்க முழுக்க உங்க மேல மட்டும் பழைய சுமத்த முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக இங்க இருந்து நான் எதுவுமே செய்யாம கிளம்புறேன். தயவு செஞ்சு என்னையும் என் பொண்ணையும் தேடி வந்துடாதீங்க. நான் கிளம்புறேன் ஆதி. ஏய், இவ்வளவு நாள் ஏன் கூட தானே இருந்த? நான் ஒருத்தி தானே உன்னை பாத்துக்கிட்டேன். இனிமேலும் அப்படியே இருந்து பழகிக்கோ. உனக்கு அப்பாலாம் யாரும் இல்ல. கிளம்பி வா. நித்யா, என்னை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க. நம்மளால இந்த குழந்தை அப்பா இல்லாம வளர வேண்டாம், ப்ளீஸ். தயவு செஞ்சு நீங்க என் பின்னாடி மட்டும் வந்துடாதீங்க. எனக்கு என் குழந்தை மட்டும் போதும். இது எதுவுமே வேணாம். சாரி நித்யா, என்னை மன்னிச்சிருங்க. என்னால உங்களை மன்னிக்க முடியாது. அதிதி, வா கிளம்பலாம். ஆதி, நான் போயிட்டு வரேன். இனிமே இங்க எனக்கு வேலை இல்லை. ஒரு நிமிஷம் நித்யா, நீ இங்கே இரு. இல்ல ஆதி, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறது சரியா வராது. அது நியாயமே இல்ல. நான் கிளம்புறேன் ஆதி. இல்ல நித்யா, நீ இங்கதான் இருந்தாகணும். உன்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அதுக்கு நானும் ஒரு வகையில காரணம். சோ இதை சரி பண்ணாம இங்க இருந்து உன்னை அனுப்ப எனக்கு மனசு வராது. நீ இங்கே இரு. உடனே டாக்டரை நீ ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த பிரச்சனை முடியாம இங்க இருந்து நீ கிளம்ப வேணாம். இல்ல ஆதி, அது வந்து எதுவும் பேசாத நித்யா, நான் சொல்றதை மட்டும் கேளு. என் கூட இங்கே இரு. வாய மூடு தம்பி. அம்மா, இங்க என்ன நடக்குது? மகா எப்படி இங்க வந்தா? அம்மா, நான் தான் அவளை வர சொன்னேன். இல்ல இல்ல ஆண்டி, நானும் தான் வந்தேன். ஆமா, காலேஜுக்கு உங்களை படிக்க அனுப்புறமா இல்ல லவ் பண்றதுக்கு அனுப்புறமா? இதெல்லாம் என்ன பழக்கம்? அம்மா சாரிம்மா, ஏதோ தெரியாம அவ ஸ்லிப் ஆயிட்டா, நான் பிடிச்சேன், அவ்வளோதான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பொய் சொல்லாத தம்பி. அன்னைக்கே உங்க அப்பா இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் மருமகன் சொன்னாரு. அப்பவே எனக்கு லேசா டவுட் வந்துச்சு. ஆனாலும் நம்ம பையனை சந்தேகப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படியே கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா இப்பதான் புரியுது. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட வெளியே வந்திருக்கோம். மகா எப்படி இங்க வந்துச்சு? சாரிம்மா, நான் தான் கூப்பிட்டேன், மன்னிச்சிருங்க. இல்ல ஆண்டி, இவன் பொய் சொல்றான். அவனும் கூப்பிடல. நான் தான் ஷாலு கிட்ட கேட்டுட்டு இங்க வந்தேன். மன்னிச்சிருங்க ஆண்டி. அடி பாவி, இப்படி என்ன கொடுத்து விட்டுட்ட? ஏன் ஷாலுமா, நீதான் இவங்க ரெண்டுத்துக்கு தூதா? அத்தை, அதெல்லாம் இல்ல. சும்மா ஏதோ ஃப்ரெண்ட்லியா நீயும் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லத்த. அதான் பார்த்தமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. சீ. அம்மா சாரிம்மா, தப்பு எல்லாம் ஏன் மேலதான். நான் தான் மகா வர சொன்னேன். மகாவை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. தம்பி, அப்படியே அரைஞ்சனவே தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன்னு கை நீட்டக்கூடாதுன்னு அமைதியா நிக்கிறேன். இல்லைன்னா கண்ணை ரெண்டு பழுத்துரும். ஆண்டி, எனக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு மகாமா, படிக்கிற வயசுலலாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு. உன்னை பெற்றவங்களும் உன்னை நம்பிதானே காலேஜுக்கு அனுப்புறாங்க. படிக்கிற வயசுல இப்படி இல்லாத இவனை சுத்திட்டு உங்க வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. அது மட்டும் இல்லாம உங்க தகுதி எங்க, எங்க தகுதி எங்க? நீ நல்ல வசதியா வளர்ந்த பொண்ணு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. பணம் என்ன ஆண்டி, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா பாசம், அது உங்ககிட்ட இருந்துதான் எனக்கு கிடைக்கும். ஆண்டி, நான் பணக்கார வீட்டு பொண்ணு. அது ஒண்ணுதான் இப்போ தடையா இருக்குல்ல. ஒருவேளை எனக்கு எதுவுமே வேணும்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் இவனுக்காக வந்தா? எங்க வீட்டுல பணம் காசுக்கெல்லாம் குறைச்சலே இல்லதான். ஆனா ஒரு நாள் கூட என் பக்கத்துல உட்காந்து சிரிச்சு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு காய்ச்சல் தலைவலின்னு வந்தா கூட என்னை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க மாட்டாங்க. பணம் காசு இருந்து என்ன பிரயோஜனம்? யாருமே இல்லாத அனாதை மாதிரி அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன்.
அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட என் கூட உட்காந்து பேசி சிரிச்சதில்ல. மகாமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க நிலைமையில இருந்தும் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பெத்தவங்க இப்படி இருக்காங்கிறதுக்காக பிள்ளைங்க தடமாறி போக கூடாது. உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. என்னதான் என் பையன் வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் உன் வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் உன் அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரி தான். இவனை பார்க்கும் போதெல்லாம் வேலைக்காரியோட மகனாதான் பார்ப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்னை பார்க்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு. திட்ட கூட மனசு வரல. தயவு செஞ்சு என் பையனை விட்டு நீ போயிருமா. அம்மா, மகா பாவம்மா. நீங்க இப்படிலாம் சொன்னா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கும் அவ மனசு புரியுது தம்பி. ஆனா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எப்பவுமே இதனால நமக்கு பிரச்சனை தான் வரும். ஆண்டி, நீங்க என் வீட்டை நினைச்சு தானே பயப்படுறீங்க. அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல மகாமா, நான் உங்க 2 பேரை பத்தியும் தான் யோசிக்கிறேன். நாளைக்கு இதனால உங்க 2 பேத்துக்குமே பிரச்சனை வரும். அன்னைக்கு நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு இருக்க கூடாது. இதை இப்பவே முடிச்சுக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் மகாவை எந்த நிலைமையிலையும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். என்னால் அப்படி ஈஸியாக விட்டுற முடியாது. ஏன் தம்பி, அப்ப அம்மா பேச்சுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது, அப்படிதானே? அப்படி இல்லைம்மா. எனக்கு நீங்களும் முக்கியம், அதே அளவுக்கு மகாவும் முக்கியம். நீங்கள் தானம்மா சொல்லி வளர்த்தீங்க யாரையுமே ஏமாற்றக்கூடாதுன்னு. இப்போ நான் அவளை கைவிட்டா நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஆயிரும். ப்ளீஸ்மா, எங்களை ஏற்றுக்கோங்க. நாங்கள் படித்து முடித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழ்வோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக நேசிக்கிறோம். ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். சரி தம்பி, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கான வயசு இதல்ல. 2 பேரும் முதல்ல படிப்பு முடிங்க. அது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காம இருக்கணும். உங்க படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சா போதும். அது வரைக்கும் 2 பேரும் சந்திக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன தண்ணி, எல்லாரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். இவனும் மகன் கூட ஒரே காலேஜ் தான். எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காம இருக்க முடியும்? ஒரே கிளாஸ் ரூம். நீ சொல்றதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. 2 பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்காம இருக்க முடியும்? 2 பேரும் காதலுங்கிற பேர்ல அங்கேயும் நீ கையை பிடிச்சிட்டு ஊர் சுத்துறது இதோ இன்னைக்கு நடந்துச்சே. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. இதுக்கு சம்மதமா மட்டும் நீ நாளையில இருந்து காலேஜ் போன போதும் தம்பி. இல்லைன்னா நீ காலேஜுக்கு கூட போவேனா. சாரிம்மா, நான் இனிமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். தப்பு என்னோடது தான். உங்கள் மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். மன்னிச்சிருங்கம்மா. சாரி ஆண்டி, இனிமே இப்படிலாம் நடக்காது. என்னை மன்னிச்சிருங்க. நான் வரேன். ஏய் ஏய் மகா, நில்லடி. உன் மனசு நோகிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிரு தம்பி. ஆனா இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஒரு அம்மாவா இதை பார்க்கும்போது என்னோட வளர்ப்பு தான் தப்பாயிருச்சோன்னு எனக்கு மனசு அவ்வளோ கலங்கி போச்சு. சாரிம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்காது. நான் சரியா இருப்பேன். சரி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. மகா உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ அதை பற்றிலாம் போட்டு யோசிச்சு நீ ரொம்ப குழப்பிக்காத. வா போகலாம். நீயும் அவளும் பேசிக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறீங்க. பேசிக்க வேண்டிய சூழ்நிலை வரதான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி தப்பு மட்டும் என்னைக்குமே பண்ணாதீங்க. சரிம்மா, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க. சரிப்பா, வா போலாம். டேய், போய் ஷாலுவை கூட்டிட்டு வா.
ம் சரிங்க அத்தை. டேய், ஃபீல் பண்ணாதடா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சரியாயிரும். இல்லடா, அம்மா மனசு வேதனைப்படுற அளவுக்கு நடந்துக்கிட்டனே, எனக்கே என்ன நினைச்சா கேவலமா இருக்கு. டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இந்த வயசுல அவன் அவன் என்னென்னமோ பண்ணிட்டு திரியிறான். ஏதோ தெரியாம கீழே விழும்போது ஸ்லிப் ஆயிட்டா. சரி விடு. இப்போ எனக்கு மகாவை நினைச்சா வேற ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு போய் அவ தனியா இருந்து எதையாவது யோசிச்சுட்டு இருந்தான்னா ஏதாவது தப்பான முடிவெடுப்பா. அதை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. டேய், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம். மகாட்ட பேசலாம். நீ பொறுமையா பேசு, அவ புரிஞ்சுப்பா. ஹாய் குட்டிமா. என்ன மறுபடியும் மூஞ்சில பெட்டர் மாஸ் லைட் எரியுது? ஓ, அவ்வளோ பிரைட்டா இருக்கா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என் ரூம்ல வந்து என்கிட்ட இப்படி பல்ல கடிட்டு நிக்கிறீங்க? பார்க்கவே எரிச்சலா இருக்கு. ஏய், அவன் லவ் பண்ற பையன் நேர்ல வந்தா அவ்வளவு சந்தோஷப்படுவான். நீ என்னடா எரிச்சலா இருக்குன்னு சொல்ற? லவ் பண்ற பையனா? யார லவ் பண்றா? என்னடி, மண்டையில ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? எல்லாத்தையும் மறந்த மாதிரி பேசுற? குட்டிமா, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நீயும் எனக்கு ஓகே சொல்லிட்ட. அப்படியா? எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லையே. நான் எங்க ஓகே சொன்னேன்? ஓகே சொல்றதுக்குள்ளதான் உங்க எக்ஸ் லவர் நித்யா வந்துட்டாங்களே. ஏய், இல்ல இல்ல, நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தா. சோ நீ எனக்கு ஓகே சொல்லிட்ட. அப்படி சொன்ன மாதிரிலாம் எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீங்க தேவையில்லாம ஏதோ உளறிட்டு இருக்கீங்க. நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்க தான், ஆனா நான் ரிஜெக்ட் பண்றதுக்காக தான் அங்க வந்தேன். ஏய், என்னடி ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ற? குட்டிமா, என் மேல கோவமா இருக்கியா என்ன? உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? கன்ஃபார்ம் கோவமா தானே இருக்க. என்ன குட்டிமா, என் மேல என்ன கோவம்? நித்யா வந்தனாலயா? சாரிடி, இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயம், என்ன மன்னிச்சிரு. ஆனா நீ தானே அன்னைக்கு எனக்கு சப்போர்ட்டிவா பேசுன, இப்போ எதுக்காக கோவப்படுற? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது என்னமோ உண்மைதான். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் என்ன? ஆனா இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல மச்சான். நீங்க லவ் பண்ண பொண்ணு உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்க ரெண்டு பேரும் தனியா கொச்சின் வரைக்கும் போயிருக்கீங்க. ஆனா குட்டிமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நாங்க இருந்ததில்ல. நான் அப்படி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. உங்களை என்னைக்குமே நான் தப்பா நினைக்க மாட்டேன் மச்சான். ஆனா அந்த பொண்ணை இந்த வீட்டுல தங்க வைக்கிறது எனக்கு சரியா படல. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஓ, அதுக்கு தான் கோவமா இருக்கியா? குட்டிமா, அவளோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம். சோ அதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த டாக்டர் அவ கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுல நான் தங்க வச்சிருக்கேன். இந்த தப்பு பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த டாக்டர் தான் எல்லாமே பண்ணாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம எதுக்காக அவளை இங்க தங்க வைக்கணும்? நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கு அந்த பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவளோட நிலைமை நல்லா புரியுது. ஆனா என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பொண்ணு தான் ஒத்துக்குவா? நீங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து வீட்டில் தங்க வைக்கிறதெல்லாம் என்னால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நித்யா அவரை ஏத்துக்கவே இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்க அவளை பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நான் உங்களுக்கு நல்ல காதலினா. அப்படிப்பட்ட காதலே எனக்கு வேணாம். நீங்க யார் யார் பின்னாடியோ எப்படியோ சுத்தி இருக்கீங்க. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க எனக்கு காதலிக்கிறீங்கன்னு சொல்லும் போது அந்த காதலை அப்படியே நான் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் உடைச்ச மாதிரி அவளை கூட்டிட்டு வந்து நமக்கு நடுவில் உட்கார வச்சிருக்கீங்க. என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என் வாழ்க்கை என்ன உங்களுக்கு பிளே கிரவுண்டா? உங்க இஷ்டப்படி வந்து விளையாடிட்டு போறதுக்கு நீங்க பாட்டுக்கு அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இந்த பிரச்சனையில அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலனா நீங்களே அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா? ஏன் மச்சான், என்னை பத்தி நீங்க அப்ப யோசிக்கவே இல்லைல்ல? சாரி குட்டிமா, நான் இவ்வளோ யோசிக்கல, என்ன மன்னிச்சிருடி. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மச்சான். நான் உங்களை பத்தி யோசிக்கிற அளவுக்கு நீங்க என்னை பத்தி யோசிக்கிறது இல்ல. ஒருவேளை நீங்க யோசிச்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்க. நித்யாவை அவரோட சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து வெளியே அனுப்பியிருப்பீங்க. தேவையில்லாம இங்கே நமக்கு நடுவில் தங்க விட்டுருக்க மாட்டீங்க. குட்டிமா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுடி. அந்த டாக்டரோட அவளை சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போயிடுச்சு மச்சான். என் மனசை நீங்கள்
சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. மரத்துக்கு மரம் குரங்கு தாவற மாதிரி உங்க மனசு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு. நீங்க நினைச்ச நேரம் நினைச்ச மாதிரி நான் என்ன மாத்திக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஜடம் இல்லையே. அதை பத்தி நீங்க யோசிக்கிறதே இல்லை. இதுக்கப்புறமும் உங்களை நம்பிட்டு இருந்தா அது சுத்த வேஸ்ட். இதை நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. நான் வரேன். நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒன்னதான் அதிகமா காயப்படுத்துது. ஆனா எனக்கு வேற வழி தெரியலடி. ஏன்னா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதை சரி பண்ணா மட்டும்தான் என் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ராசாவே உன்னை விட மாட்டேனே, என்ன ஆனாலும். நான் என்ன பாக்குறதுக்கு அவ்வளவு ஸ்மார்ட்டாவா இருக்கேன்? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நானும் கவனிச்சுட்டே வரேன். கார்ல ஏறினதுல இருந்து என்னையே பாத்துட்டு வரீங்க. சரி, ஏதோ பேசுறதுக்காக தான் பாக்குறீங்கன்னு நினைச்சா நான் பார்க்கும்போது திரும்பிக்கிறீங்க. அதான் கேட்டேன். ஏன் புருஷனை நான் சைட் அடிக்கிறேன், ஏன் சைட் அடிக்க கூடாதா? என்ன ஆனாலும் வெட்கம் விட மாட்டேனே, ஓயாமலே மழை தூறலா. சாருக்கு வைக்கத்த பாருடா, என்னையே கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்றேனா? ஹலோ, சீரியஸா தான் சொல்றேன். நான் உங்களை சைட் அடிச்சு தான் வரேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க பொண்டாட்டி, ஏன் எனக்கு உரிமை இல்லையா? உரிமையெல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு தான் இது ரொம்ப புதுசா இருக்கு. ஏன் அருண், உண்மையை சொல்லுங்க. நீங்க இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்படியும் காலேஜ் டைம்லலாம் எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடி தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு நிகழ்வுலாம் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லை. சும்மா சொல்லாதீங்க, அதெல்லாம் நடந்திருக்கும். சும்மா சொல்லுங்க, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். அட, சீரியஸா தாங்க சொல்றேன். எனக்கும் யாரையும் பிடிச்சதில்ல, என்னையும் யாரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணதில்ல. உங்களெல்லாம் எப்படி விட்டு வச்சாங்க? பார்க்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஹலோ, உங்ககிட்ட நான் தெரியாம கொஸ்டின் பண்ணிட்டேன். சும்மா வாராதீங்க. அட என்னங்க நீங்க, உங்களோட ஒர்த் உங்களுக்கே தெரியல. அட சரிம்மா, விடுங்க. வெக்கப்பட்டுட்டே போய் கார் எங்கேயாவது விட்டுறாதீங்க, பார்த்து ஓட்டுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்களை ரொம்ப சைலண்ட்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் சரவெடியா தான் இருக்கீங்க. ஓ அப்படியா? தேங்க்யூ. யாரும் அத்தை கேள்வி கேட்டதுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அம்மா பேசினதை கேட்டீங்களா? சாரிங்க, ஏதோ தெரியாம. ஹலோ இருங்க, நான் ஹேண்ட்பேக்கை மறந்து வச்சுட்டேன். எடுக்க வரும்போது எனக்கு காதல் விழுந்துச்சு. அத்தை சொல்றதும் சரிதானே? ஏன் நானே உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நீங்க நினைக்கிற விஷயம் ரொம்ப தப்பு. இல்ல பிரியா, எனக்கு லட்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்க, அது எனக்கும் தெரியும். ஆனா அத்தையை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அவங்க சொல்லாம இருந்தாங்க, இன்னைக்கு உங்ககிட்ட வாய் திறந்தே கேட்டுட்டாங்க. இதுக்கு மேலேயும் நீங்க லூசு மாதிரி அதே தான் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா யோசிச்சுட்டு இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது லூசா? ஆமா பின்ன, சும்மா தேவையில்லாதெல்லாம் பத்தி ஓவர் திங்க் பண்ணிட்டு லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா வேற எப்படி சொல்றது? பிரியா, கொஞ்சம் வாய் கூடி போச்சு உங்களுக்கு. இல்லையே, மார்னிங் கூட கண்ணாடியில பார்த்தேன். எப்பவும் இருக்கிற அளவுல தான் இருக்கு. ரைட்டு, ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கீங்க போல. பின்ன உங்ககிட்டலாம் இப்படி பேசினாதான் வேலைக்காகும். மயிலைனா இறகு போடாதான், நம்ம தான் பிடிச்சு வைக்கணுமா? அந்த மாதிரி தான். நான் இப்படியே அமைதியா இருந்தா நீங்களும் என்னை விட்டு விலகி போயிட்டே தான் இருப்பீங்க. எப்பப்பா பாடுறான்? நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், ஆனா நீங்க தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கைன்னா அதுல பல கனவுகள் இருக்கும். அந்த ஆசையோட தான் அந்த பொண்ணு அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைப்பா. அந்த ஆசையெல்லாம் சுக்குநூறா நொறுங்கி போகும்போது என் மனசு உடைஞ்சு இந்த வாழ்க்கையை வேணான்னு முடிவெடுத்திருந்தேன். நான் வாழ்ந்ததே லட்சுக்காக தான். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கனவோ எனக்குன்னு தனிப்பட்ட ஆசையோ எதையுமே நான் வளர்த்துக்கிட்டதில்ல. ஆனா நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை அப்படியே மொத்தமா மாறிடுச்சு. நீங்க என்னோட வாழ்க்கையில ஒரு பகுதியா வரல, என் வாழ்க்கையாவே வந்திருக்கீங்க. இப்போ நானும் சந்தோஷமா நிம்மதியா பாதுகாப்பா இருக்கேன்னா அது உங்களால தான். உங்களை பார்க்கும்போது என் மனசுக்கு ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும். நீங்க முன்னாடியே என்னோட வாழ்க்கையில வந்திருக்க கூடாதுன்னு என் மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும். என்னமோ தெரியல, உங்களை அந்த அளவுக்கு நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில திருமணம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அவளை பத்தி இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் சொல்லி அவளையே தப்பானவளாக்கி ஒரு மூலையில உட்கார வச்சிருவாங்க. நான் எல்லாரையும் தப்பு சொல்லல, ஆனா ஒரு சிலர் இப்பவும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு அதை உடச்சிடுற மாதிரி நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க அருண். உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ அருண். ஏங்க, ஒருத்தவங்களோட கல்யாண வாழ்க்கை செஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க யாரையுமே நேசிக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? சேச்சா,
அப்படிலாம் இல்ல பிரியா. அப்படி நினைச்சிருந்தா நான் உங்க கழுத்துல தாலியை கட்டியிருக்க மாட்டேன். அப்புறம் என்ன, இந்த தயக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம லைஃபை நமக்காக வாழலாம். போகாதையா பிரியா, வாசனை ஐ லவ் யூ டூ. கூடாமலே மழை வாடலா நீங்காதையா யோசனை. ஓய், யுவன், நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஹே லூசு, நான் எப்படி உங்ககிட்ட பேசாம இருப்பேன்? நீ என் பொண்டாட்டி. ஆனா ஆன்ட்டி நம்மள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படியா சொன்னாங்க? ஆனா அப்படிலாம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. இல்லை யுவன், நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஆன்ட்டி. அது என்னமோ கரெக்டு தான். அம்மா சொன்னதும் ஒரு வகையில சரிதானே மகா? ஆமா யுவன், ஆன்ட்டி சொல்றது என்னமோ கரெக்டு தான். ஆன்ட்டிங்கிறனால அந்த இடத்துல உங்களை அடிக்காம இருந்தாங்க. ஆனா என் அம்மாவா இருந்தா கண்டிப்பா அரைஞ்சிருப்பாங்க. அடி பாவி, அப்ப என்னைக்கா இருந்தாலும் எனக்கு அரை கன்ஃபார்ம், அப்படிதானே? என்னங்க நீங்க, நான் எவ்வளவு சேடா இருக்கேன், நீங்க என்னடா இவ்வளவு ஜாலியா பேசுறீங்க? அச்சச்சோ, என் பொண்டாட்டி சோகமா இருக்காளா? எதுக்காக? தெரியாத மாதிரி கேள்வி கேட்காதீங்கன்னு. ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆன்ட்டி பார்த்துட்டாங்க, நம்ம 2 பேரையும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். உங்களை ஒரு நாள் கூட பார்க்காம என்னால் இருக்க முடியல. இன்னைக்கு நான் தேடி வந்திருப்பேன், ஆனால் மறுபடியும் பிரச்சனை வருமேன்னு சொல்லி தான் நான் வீட்டில் அமைதியாக இருந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு காலேஜ் வேற கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம எப்படி பார்த்துக்கிறது? ஏ பொண்டாட்டி, மறந்துட்டியா? இந்த ஃபோன்லாம் நம்ம கையில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசிட்டு இருந்தோம்? எப்படி பேசிட்டு இருந்தோம்? உன் ரைட் சைடில் திரும்பி பாரு, அப்ப தெரியும். என்ன வெட கிடைச்சுதா? நிலா, நான் உங்ககிட்ட எது பேசினாலும் இந்த நிலா கிட்ட சொல்லுவேன். அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதேதான். இனிமேலும் உனக்கு எப்பெல்லாம் என் நினப்பு வருதோ அப்பெல்லாம் அந்த நிலாவை பாரு, எல்லாமே மறந்துடும். நீ எப்பவும் என்கிட்ட சொல்லுவியே, உன் கழுத்துல கிடக்குற செயின் எப்பவுமே என்னை ஞாபகப்படுத்துதுன்னு. ஆமா, என்ன பந்தோனே தெரியல. ஆனா இந்த செயினை நான் கழுத்துல போட்டதுலேருந்து எப்பவுமே நீங்க என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதேதான். நம்ம விரும்புறவங்க நம்ம பக்கத்திலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, தூரத்திலேயே நினைச்சிட்டே இருந்தாலும் அதுவும் காதல் தான். இதெல்லாம் டெம்பரவரி தான், எல்லாமே சீக்கிரமா மாறிடும். நீ வேணா பாரு, அந்த நிலாவே நம்மளை சேர்த்து வைக்கும். அட போங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஓ அப்படியா? என்னை நினச்சிட்டு அந்த நிலாவை பாரு, நான் தெரிவேன். என்ன மகா, இப்போ உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கே. என்கிட்ட மேக்ஸ் கற்றுக்க தானே? நீயே மேக்ஸ் நல்லா போடுவ, ஆனால் வேணும்னே என்னை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் வந்த, கரெக்டா? அன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டே உங்க கூடவே வந்தேன். அந்த நிலாவும் நம்ம கூட துணையாக வந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் பேசவே முடியல. ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு. முறையாக நம்ம அந்த நிலா மூலமாக பேசிக்கிட்டோம். ஆமாம்ல, நல்ல மெமரிஸ். ஈவன் இனிமே நம்ம பார்த்துக்க முடியாதா? ஏய் பொண்டாட்டி, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? நம்ம அங்கங்கே தனியாக மீட் பண்ணக்கூடாது, அது தப்பாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் காலேஜ் அப்படி இல்லைல்ல, நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸில் படிக்கிறோம். ஸோ பார்த்துக்காம இருக்க முடியாது. காலேஜ் ஆரம்பித்ததும் மீட் பண்ணலாம். சரி. அப்புறம் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். அடியே ஃப்ராடு, நடந்ததை நினச்சிட்டு நீ எப்படியும் இவ்வளோ நேரம் சாப்பிடாம தான் இருந்திருப்ப. ஒழுங்கா போய் சாப்பிடு. நான் அப்புறமா கூப்பிட்றேன். பாய். இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்க. பேசலாண்டி, நீ சாப்பிட்டுட்டு வா. இல்லை இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க. என்னை தோடும் தென்றல் உன்னை தோடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் 2, முத்தத்திற்கு இதழ்கள் 2, காதலுக்கு நெஞ்சம் 2.
இப்போது ஒன்றிங்கே இல்லையே, தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா ஏய் பொண்டாட்டி, லைன்ல இருக்கியா இல்லையா? ஒருவேளை தூங்கிட்டாலோ? இவ்வளவு நேரம் பேசி தூங்கிருப்பா. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், காலையில பேசிக்கலாம். காதலிதுதானா? மகா தங்கம், டே பாட்டு கேட்டுட்டே அப்படியே தூங்கிருப்பா போல.